இது மாதிரி நேச்சர் லவோட பேர்ட்ஸோட சத்தம் இயற்கையோட அழகுன்னு இருக்க இந்த ஊரு தான் தாண்டிக்குடி. இந்த ஹில் ஸ்டேஷன் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. கொடைக்கானலுக்கு பக்கத்துல இருக்க இந்த மலை கிராமம் கொடைக்கானல்ல இருந்து 35 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் வத்தலகுண்டல இருந்து 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஊருக்கு நாங்க ரீசெண்டா ஒரு ட்ரிப் போயிருந்தோம். போற வரைக்கும் கொடைக்கானலுக்கு பக்கத்துல இப்படி ஒரு ஊர் இருக்கா அப்படிங்கிறது தெரியாம தான் இருந்துச்சு. போனதுக்கு அப்புறம் தான் புதுசான ஒரு ஹில் ஸ்டேஷனே நம்ம ஏதோ கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள எங்கடா ஸ்டே பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அதுக்காகவே ஒரு சூப்பரான உடன் ஹவுஸ்ல தான் நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். அவங்க எங்களுக்கு 3 டைம்ஸ் அன்லிமிட்டெட் ஃபுட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் 1 டைம் நான்வெஜ்ஜும் கூட. இது மட்டும் இல்லாம அப்பப்போ ஈவினிங்லாம் டீ காஃபி ஸ்நாக்ஸுமே கொடுத்துருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. க்ரௌடே இல்லாத ஹில் ஸ்டேஷன் போறமே ஸ்டே ஃபுட்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இவங்க வந்து எங்களுக்கு ரொம்பவே சூப்பரா பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதோட இந்த பேக்கேஜ்லேயே ஈவினிங் டைம் வந்து ஒரு ஹைக்கிங்கும் கூட்டிட்டு போனாங்க. ஒரு சின்ன ஹைக்கிங் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அங்க வந்து வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு அட்டகாசம்னே சொல்லலாம். இந்த ஸ்டேல இருந்து பால்கனிக்கு வந்து நின்று பார்த்தா அப்படியே பறவையோட சத்தம், அவ்வளோ பறவைகள்லாம் பார்க்க முடியும் நம்மளால. அந்த ஃபீல் ரொம்பவே சூப்பரா இருக்கும். மெயினா ஃபுல்லி இது உடன் ஸ்டே அப்படிங்கிறதுனால எல்லாமே உட்னாலேயே மேட் ஆயிருந்துச்சு. ஹாலிவுட் படத்தெல்லாம் கீழே ஃப்ளோர்ஸ்லாம் உள்ளே இருக்கும்ல, ஸோ அந்த ஃபீல் இங்கே கொடுத்துச்சு எங்களுக்கு. எல்லாரும் ஹில் ஸ்டேஷன் ட்ரிப் போகிறோன்னா கண்டிப்பாக நைட் கேம்ப் ஃபயர் எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இங்கே கேம்ப் ஃபயரும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். அதுவும் சுற்றிலும் ஃபாரஸ்ட், க்ரௌடே இல்லாமல் இங்கே இருக்க கிளைமேட்க்கு கேம்ப் ஃபயர் அட்டகாசம்னே சொல்லலாம். இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய டெம்பிள்ஸ் இருக்குது. அது இல்லாமல் மருதநந்தி டேம் வியூ பாயிண்ட்டுமே இருக்கும். இங்கேருந்து அந்த டேமோட அழகை பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம தங்கியிருக்க ஸ்டேலேயே எக்ஸ்ட்ரா பே பண்ணோன்னா பார்பிக்யூவும் செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஹில் ஸ்டேஷன் போலன்னா பார்பிக்யூ இல்லைன்னா எப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ப்ளே ஏரியா செட்டப் கூட வச்சிருக்காங்க. கிட்ஸ் வந்தாங்கன்னா ஜாலியாக ப்ளே பண்ணுவாங்க. கிட்ஸ் மட்டும் என்ன, நம்மளுமே வந்து ஜாலியாக ப்ளே பண்ணலாம். முக்கியமாக நீங்கள் இந்த ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக விளையிற பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் போயிருந்தப்ப இங்கே வாழைப்பழம், அது மட்டும் இல்லாமல் பலாப்பழம்லாம் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப கம்மி காசில் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இங்கே அந்தளவுக்கு டூரிஸ்ட் விசிட்டர்ஸ் வந்து வரமாட்டாங்க. ஸோ ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் அங்கே டேரெக்டாக விளையிறது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். இந்த ஊரில் டிஃப்ரெண்ட்டாக 2600 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட குடியிருப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சில பேர் வந்து இங்கே தான் வந்து குள்ளை மனிதர்கள்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்து இறந்தவங்களோட அடைக்கலம் பண்ண இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதில் நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்கு. ரொம்பவே மிஸ்ட்ரியாகவும் இருந்துச்சு. இங்கே அது மட்டும் இல்லாமல் இன்னும் குட்டி குட்டியான நிறைய வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு வியூ பாயிண்ட்ஸ்ல இருந்து வியூ பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டாக மாறிட்டே இருந்துச்சு. இங்கே இருக்க ரோட்லலாம் ரொம்பவே பொறுமையாகவே போகலாம். ஏன்னா எங்கேயுமே வந்து க்ரௌட் இல்லை. நீங்கள் ஒரு வேளை கொடைக்கானல் ட்ரிப் போறீங்க அப்படின்ட்டுனா பக்கத்தில் இருக்க ஹில் ஸ்டேஷனான தாண்டிக்குடிக்கும் ஒரு 1 டே ட்ரிப்பையும் போட்டுருங்க. டிஃப்ரெண்டான ஹில் ஸ்டேஷன் ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தாண்டிக்குடி ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். உங்க ஃபேமிலியோட போயிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம ரிலாக்ஸா ஒவ்வொரு இடத்தையும் சுத்தி பார்க்கலாம். செம்மையா என்ஜாய் பண்ணலாம். நீங்களும் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த தாண்டிக்குடி பேக்கேஜ் யூனிக் ஸ்டேஸ் அண்ட் கேம்ப்ஸ் மூலிமா புக் பண்ணி வந்திருந்தோம். இந்த பேக்கேஜில் ஸ்டே, 3 டைம்ஸ் ஃபுட், கேம்ப் ஃபயர்னு எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 2500க்கு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதுவே வுட் ஹவுஸ் ஸ்டே மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா 1600லேயே இவங்க கிட்ட இருக்கு. இது மாதிரி இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டேஸ்மே இவங்க வச்சிருக்காங்க. அதை பற்றி தெரிஞ்சுக்க அவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. உங்களுக்கும் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஊரை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான லொகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.